சில நேரத்தில் சாமி கொஞ்சம் கோவம் வந்துடும். அப்போ என்ன பண்ணணும்? திருவிழா எடுப்போம், நெருப்பு மிதிப்போம், என்னென்னமோ காவடி எடுப்போம், என்னென்னமோ செஞ்சிட்டு இருப்போம். இதுல என்ன பிரச்சனைனா பூஜாரி தான் பிரச்சனை. நம்ம என்னென்ன செய்யறோமோ செய்யறோம், சாமிக்கு என்னென்ன வழிபாடு செய்யறோமோ செய்யறோம். ஆனா அந்த பூஜாரி இடையில கொஞ்சம் தடை. ஒரு தேசிய தலைவர், ஒரு சாதனையாளர், ஒரு சமூக சீர்திருத்தவாதி, சோசியல் ரிஃபார்மர். ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்பது இந்தியாவிலே அதாவது மொத்தத்தில் ஒரு 5 பேர் 6 பேர் தான் இருந்திருப்பாங்க. இப்படிப்பட்ட யாரும் இருக்கிறது கிடையாது. 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்தவர். நமக்கெல்லாம் அரசியல் கற்றுக்கொண்டது, சமூக நீதி என்றால் நமக்கெல்லாம் பாடம் கொடுத்தது, கற்றுக் கொடுத்தது ஐயா அவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு ஐயா அவர்களால் இந்த இயக்கத்தை, நம் கட்சியை நிர்வகிக்க அதில் ஒரு சூழல் இருக்கிறது. இது சில செய்திகள் என்னால் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழல். அந்த காரணத்துக்காகத்தான் நான் ஒன்றும் ரொம்ப பிடிவாதக்காரன் கிடையாது. நான் சொல்றது நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம். இதுவே ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஒரு சூழல் இருந்ததுன்னா நான் யோசிக்கவே போறது கிடையாது. எனக்கு இந்த பதவி, பொறுப்பு, அது இதெல்லாம் நிச்சயமா என் மனசுல எதுவுமே கிடையாது. எனக்கு இந்த பதவி வேணும்னா நான் 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இப்போ கேட்டு வாங்கிட்டு இருப்பேன். நான் ஏன்னா அவசியமே இல்லை. அதுக்காக நான் வரல, பதவி பொறுப்புக்காக நான் வரல. நான் என்னுடைய நோக்கமே இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், இந்த சமுதாயத்தை வழி நடத்தணும். இந்த சமுதாயத்துக்காக தான் கட்சி தொடங்கினார், சமூக நீதிக்கு தான் கட்சி தொடங்கினார். அதுதான் அந்த அடித்தளம் தான். இன்னைக்கு ஐயாவை சுத்தி இருக்கின்ற ஒரு சில சுயநலவாதிகள் என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. இல்ல குள்ளநெறி கூட்டமா, தீய சக்திகளா, பூஜாரியா, இவங்க ஒன்னும் திருப்பி மாத்தி சொல்லாததெல்லாம் சொல்லி, செய்யாத ஒன்னும் பொய்ய சொல்லி, அப்படியே சொல்லி